சின்ன மருமகள் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்ச்செல்வி வந்து வேலைக்கு போகிறது பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீட்டில் இருக்க தமிழ்ச்செல்வியோட அத்தை சித்தி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் வாசல்லே நின்றுக்கிட்டு எவ்வளோ தைரியம் தான் ராஜாங்கத்தோட மருமகளாக இருந்துட்டு நீ ஹோட்டல் வேலைக்கெல்லாம் போயிருப்ப அதையும் தைரியமாக என்கிட்ட சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வியை கேள்வி கேட்குறாங்க. இவங்கள்ட்ட பேசுகிறதுக்குலாம் எனக்கு டைம் இல்லை, நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும், சும்மா இந்த காலத்தில் இருந்துட்டு இதுக்கு போகாது அதுக்கு போகாதுன்னு சொல்லிட்டு இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பதிலடி கொடுத்துட்டு தமிழ்ச்செல்வி அங்கே இருந்து கிளம்பிடுறாங்க. உள்ளே போனோன்னு பார்த்தீங்க அப்படின்னா சேதுபதி தமிழ்ச்செல்வியை உன்னை யார் வந்து இந்த ஹோட்டல் வேலைக்கெல்லாம் போக சொன்னா, நீ தான் படிச்சிருக்கல, ஒழுங்காக வந்து டியூஷன் எடுத்தாவது சம்பாதிக்க வேண்டியதுதானே அப்படின்னு சொல்லிட்டு சேதுபதி வந்து கேட்பாங்க. அதுக்கு வந்து தமிழ்ச்செல்வி சொல்லுவாங்க, எனக்கு நிறைய செலவு இருக்குது, நான் வந்து என்னோடய சாப்பாடு செலவு பார்க்கணும், இந்த வீட்டுக்கு வாடகை தரேன்னு சொல்லியிருக்கேன் அதை வந்து பார்க்கணும், படிப்பு செலவு இருக்குது, இப்படி எல்லா செலவுக்கும் டியூஷன் எடுத்துகிட்டு வர காசு வந்து பத்தாது, நான் வேலைக்கு போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி வந்து சேதுபதி கிட்ட சொல்கிறாங்க. இன்னும் சைடு கண்மணிக்கு வந்து கல்யாணம்னு சொல்லிட்டு பத்திரிக்கையெல்லாம் தரவாக ரெடி பண்ணி அதை வந்து கொடுக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் கண்மணிக்கு பார்த்த மாப்பிள்ளை ஒரு மோசமானவன் அப்படிங்கிறத கண்டிப்பாக தமிழ்ச்செல்வி தான் கண்டுபிடிச்சி எல்லாரும் முன்னாடியும் நிரூபித்து இந்த கல்யாணத்தை நிறுத்த போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கண்மணிக்கு அவங்க விருப்பப்பட்ட மாதிரியே வந்து ஆறுமுகத்தையும் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வரப்போகிற எபிசோடில் நடக்க போகுது. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.